ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னா? கண்டிப்பா நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. எந்த சந்தேகமும் வேண்டியது இல்லையே. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள். ரொம்ப தாராள மனப்பான்மை இருக்கும். அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுருப்பாங்க. யாராவது அவங்க சம்மந்தப்பட்டவங்க போய் இது எனக்கு தரீங்களா, நல்லா இருக்கேன் அவங்க கிட்ட எடுத்துக்கங்கன்றுவாங்க. அடுத்த செகண்ட் யோசிக்க மாட்டாங்க, வச்சுங்கன்றுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போராடி அடைஞ்சோம், கேட்டவுடனே கொடுத்துட்டோமே, சரி ரைட் இருக்கட்டும் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பண்பாளர்கள் நம்ம துளாராசிக்காரர்களை சொல்லலாம். இதனாலேயே நிறைய வாழ்க்கையில் இழந்திருக்கவங்களும் இருக்காங்க. துளாராசிக்காரர்கள் துளாராசி லக்னமாக பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுனாலே கெட்டு போயிருக்கிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்களே விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோன்னு. நான் பார்த்துருக்கேன் நிறைய துளாராசிக்காரங்க விட்டு கொடுத்து போனதால, அதாவது ஒரு அளவு தெரியணும். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு ஒரு சொல்லாட்டம் இருக்குல்ல. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? இவங்களுக்கு அந்த பக்குவமே இருக்காது. பார்த்துக்கலாம், சரி கேட்டாங்க செஞ்சு விட்டு கொடுத்தா ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்களா? ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்க. விட்டு கொடுத்தா இல்லை, எப்பவுமே கெட்டு கொடுத்துருவாங்க. அதனால துளாராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க, நல்லா செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. ஆனால் அது உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யுங்க அப்படின்றத நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். தமிழ் புத்தாண்டில் இருந்தாலும் இந்த விஷயத்தை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? பொருளாதாரம், பணம், விஷயம் எப்படி இருக்கும்? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பா நல்ல முன்னேற்றமே இருக்கும். பொருளாதாரத்துல பிரச்சனையே வரப்போறது இல்லை. இருக்க பிரச்சனைகள் தீர வேணா போகுதுன்னா சொல்லலாம். கடன், கமிட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுன்னா வருமானம் நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம். அவர் அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் கடன் இல்லாமல் இருக்கணும்னு துளாராசிக்காரர்கள் எப்பவுமே நினைக்கக்கூடாது. காரணம் என்ன? அந்த துளாராசிக்குள்ளேயே கடனை குறிக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அப்போ கடனும் இவங்களும் ஒட்டி பிறந்தவங்க தான், ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க தான். அப்படிங்கும்போது கடனோடு வாழக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் உண்டு தான். அப்படி வாழ்கிறது தான் நல்லதும் கூட. அதாவது நம்மள்ட்ட காசே இருந்தால் கூட கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குங்க, அந்த கடனை திரும்ப சரியாக செலுத்துங்க அப்படின்றது நம்ம துளாராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும பரிகாரம் கூட எடுத்துக்கலாம். அதை நான் பல இடங்களுக்கு பல இடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மூலிமா அவங்களுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. கடனே இல்லாமல் வாழணும்னு நினச்சா கடனில் மாட்டிப்பாங்க, பெரிய அளவில் மாட்டிப்பாங்க. ஓகே, அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. குரு 10ஆம் இடம் தொழில் சார்ந்துக்கு வரப்போகிறாரு. தொழில் ரீதியாக நல்ல கௌரவம், மதிப்பும், செல்வாக்கும் கிடைக்க போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பான முறையில் துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கான முயற்சியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி நீதிமான், அவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்து சனி யோகாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சதெல்லாம் நல்லதானா? சனிக்கு அது உகந்த இடம். 6ஆம் இடம்ன்றது உகந்த இடம் தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுபகிரகங்கள் சனி, செவ்வாய், சூரியன், ராகுங்களாம் நல்ல பலன் தான் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க யோகாதிபதியான சனியை 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால வெளியிடங்கள், வெளிநபர்கள், அந்நிய நபர்கள் மூலிமா, அந்நிய மொழி பேசக்கூடியவங்க மூலிமா, அந்நிய மதத்தவர்கள் மூலியமான துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓகேண்ணா. இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு இந்த குடும்பம், வாழ்க்கை, திருமணம் ஆகுறவங்களுக்கு திருமணம், கல்வி, ஸோ இந்த எல்லா குடும்ப வாழ்க்கையை பொறுத்து எந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல பலன்கள் இருக்கு? ஆமாம், அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த திருமண விஷயங்கள் தடைப்பட்டதில் ஒரு இந்த மே 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குதான். இப்போ முயற்சி பண்ணாலும் கூட அது ரொம்ப தூரம் இல்லை. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்தில் குரு பயிற்சி ஆக போகிறாரு. குரு கடகராசிக்கு வர போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. குரு வந்துட்டாருன்னா அவருடைய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கிடைச்சிடும். குடும்பஸ்தானத்துக்கு கிடைச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொருளாதாரத்தை மேம்படுத்திடும். குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கலையும் தீர்த்துருவார். ஸோ அதனால் குரு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்க போகிறது தான் மே 26க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வீட்டில் கண்டிப்பான முறையில் ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குன்றதை உறுதியாக சொல்லலாம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், வீட்டு மனை கட்டுறது, வாங்குறது, அதுக்கான யோகங்கள் இருக்க பிரச்சனையை தீர்ப்பாங்க. அதான் அல்டிமேட்டாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் அதுதான்.
என்ன பிரச்சனை, இது சம்மந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும். மொதல் விஷயம் தீர்ந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாழ்க்கையை துவங்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக போறாங்க அப்படின்ட்டீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இறை வழிபாடு வந்து உகந்ததா இருக்கும்? பொதுவாக வந்து துலா ராசிக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து இவங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் தான். புதன் தான் மகாவிஷ்ணுவுடைய அம்சம். அதனால துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் பெருமாள் வழிபாடு, சப்த கன்னியர்களில் நாராயண வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறது நல்லது. கூடுதலாக விஷ்ணு துர்க்கைம்மன், அது எந்த நீங்கள் விஷ்ணு துர்க்கை வைணவ ஆலயத்தில் கும்பிட்டாலும் சரி, சிவாலயத்தில் கும்பிட்டாலும் சரி, துர்க்கைம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் இவங்களெல்லாம் வந்து நாராயணரையும் விஷ்ணு துர்க்கையையும் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கூடுதலாக நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்புகள் வந்து கிடைக்கும். வாரம் செஞ்சுட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துங்க. சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த நாளும் சரி, சந்தோஷம்தான். போயிட்டு புதன்கிழமைனா இன்னும் நல்லது. போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு நாராயணரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சங்கடங்களும் சச்சரவுகளும் வராது. நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கும். புது புது மனிதர்களை பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வரக்கூடிய அந்த புத்தாண்டுலேருந்து கிடைக்க போகுது. அதன் மூலமாக தொழில், வணிகம் எல்லா வகையிலையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் தரலாமா? துலா ராசிக்கு நம்ம வந்து தாராளமாக 80 மதிப்பெண் கொடுக்கலாம். நல்ல மதிப்பெண், நல்லா இருப்பாங்க. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம். எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. இந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா? ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாளில் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும்.
இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலன் கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.